ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் பேசலாம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி பேசலாம். ஓகே, அதான் ரொம்ப முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஒரே விஷயம் எல்லாம் கவனிங்க. யார் பேசக்கூடாது எதுவுமே. புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி பண்ணணும் தெரியுமா எல்லாருக்குமே? புத்தகங்கள் எப்படி வாங்கணும் தெரியுமா? ஏதாவது புக்கு வந்து இப்போ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த புக்கு வந்து 700 ரூபாய். ஓகே, இது வந்து இப்போ ரேட் 700 ரூபாய் இல்லையா? 700 rupees. 600 முடிஞ்சு போச்சு. அது நல்லா கேட்டு பாருங்க. லேட்டஸ்ட் ரேட் கேட்டு பாருங்க. 600 கிடையாது. 10% டிஸ்கவுண்ட். அதான் 700 10% டிஸ்கவுண்ட். இல்ல 600ல 10%. தெரியுமா? நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வேற ரேட் போட்டாங்க. எனக்கு வேற ரேட் போட்டாங்க. 700 போட்டு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதான் கேட்குறேன். இப்போதான் இங்கிலீஷா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் இப்போ. தமிழ் கிடையாது, இங்கிலீஷ். ஓகே, ஸோ அதனால இப்போ புக்கு கொடுத்தீங்கன்னா கவர் பிரிக்க கூடாது. கவர் பிரிச்சுட்டாங்க சார், நான் படிச்சு பார்த்துட்டு தரேன், நீங்கள் கொடுங்க. கவர் பிரிச்சா என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தர் வாங்கவே மாட்டாங்க புக்கை. கவர் பிரிக்க வலை பண்ணக்கூடாது. வாங்கிக்கோங்க ரேட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அவர் ஆட்டோ ஓட்டுறேன் சார், எனக்கு 200 ரூபா இருக்குது கையில், வாங்கி 250 ரூபா சொல்கிறீங்க, 200 வாங்கிக்கோங்க அப்படின்னா அந்த 50 ரூபா நம்ம தான் போடணும். இஸ்கான்காரன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இது நம்ம தப்பாக நம்ம நினைவு வச்சிருக்கோம். இஸ்கான்காரங்க காசு நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு. அது கிடையாது. ஓகே, நம்ம தான் காசு போடுறோம். யார் சேல்ஸ் பண்ணுறோமோ அவங்க இறக்கப்பட்டு கொடுக்கணும். அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, அதனால் நம்ம நான் வச்சுக்கணும். போகிற சர்வீஸ் போகிறோம். அப்புறம் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரே ஆள்கிட்ட எல்லாமே நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது. ஒருத்தர் கொஞ்சம் நிற்கலாம். ஒருத்தர் வந்து எல்லாரும் கவர் பண்ணக்கூடாது. ஒருத்தர் எல்லாரும் கவர் பண்ணக்கூடாது. சுற்றி நின்றுட்டு நீ வாங்க ஒருத்தர் கவர் பண்ணாலும் இன்னொருத்தர் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் இவரை பார்க்கணும் வச்சுக்கோங்க. அப்புறம் புக் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இன்னொருத்தர் வந்து உடனே நிற்கக்கூடாது. ஓகே, அவர் வேற யாரையும் பார்க்கணும். அவர் பேசணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பண்ணும்போது ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டோம் ஒரு சுற்றி. அந்த சென்னை கேஸ் பேப்பர் தான். ஓகே, அவங்க விருத்திட்டு அவங்க அது ஃபீல்டு இப்போ வந்து ட்ரஸ்டிகிட்ட கேட்கணும். நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அவங்க ட்ரஸ்டிகிட்ட கேட்க போறாரு. அவங்க ஓகே சொல்லணும். ஏன்னா போன வருஷம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் எப்படி சொல்லுவாங்க தெரியாது. ஓகே, அங்கே வழியில் நிற்கக்கூடாது. நம்ம இறந்துலே பண்ணக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக நம்ம போன கொஞ்சம் வழியில் நின்னோம். கரெக்டா? அதெல்லாம் யோசிச்சு தான் சின்னது. பட் ஆனால் உட்காருக்கு நம்ம உள்ளே இடம் கொடுத்தாங்க. நார்மலாக உள்ளே இடம் கொடுக்க மாட்டாங்க. சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுருவாங்க. நீங்கள் உள்ளே இடம் கொடுத்தாங்க நமக்கு. ஓகே, ரொம்ப நல்லது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் டீசெண்டாக விவேக் பிரபு சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்க் அந்த சைடு பார்க்குள்ளே கொஞ்சம் பேர் போய்க்கலாம். இப்போ இங்கே இருந்தால் இங்கே நின்றுக்கலாம். கொஞ்சம் பேருக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ வந்துட்டு பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ வந்து விவேக் பேர் அருணாச்சலபுரம் வந்து இந்த பேம்ப்ளெட் வச்சிருக்காரு. ஓகே, இந்த கிளாஸஸ் வந்து போட்டிருக்காரு. விவேக் பிரபு ஒரு மாதிரி ரெடி பண்ணுறாரு. அவர் இந்த வாட்ஸ்அப்பில் இது பண்ணுவார். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி கொண்டு வராரு. இதை வந்து அருணாச்சலபுரம் கையில் வச்சுப்பாங்க. கொஞ்சம் மற்றவங்களும் வச்சுக்கலாம். ஓகே, அதை வந்து புக்ஸாக மேலே கொடுப்போம். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்கள பார்த்தா தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, உங்களை நான் ஆட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுவோம். அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொடுக்க இஷ்டம்லாம் விட்டுறணும். ஓகே, அப்படி வர்றவங்கள கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க, உண்மையான கிளாஸ்க்கு வருவாங்க. ஒரு 100 பேர் ஓகே சொன்னாங்கன்னா 100 பேர் ஆட் பண்ணிக்கலாம். 10 பேர் என்ன பண்ணுவாங்க, கிளாஸுக்கு வர்றது சான்ஸ் இருக்குது. அந்த 10 பேரில் 2 பேர் தான் தேர்வாங்க. ஒருத்தர் 2 பேரும் தேர்வோம். ஓகேவா? இதை நம்ம நான் வச்சுக்கணும். உடனே நம்ம பேசினவங்கலாம் வந்துடுவாங்கன்னு கிடையாது. நம்ம அப்படி வந்திருக்கோம்னா நம்ம போன பேரும் விட்டுட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். அதனால நமக்கு வந்து உடனே கற்பூரம் மாதிரி பற்றிடுச்சு. ஓகே, அதே மாதிரி விவேக் பிரபு வந்து கொஞ்சம் பேம்ப்ளெட்ஸ் வந்து துவாரகா டூர்ஸ் வந்து தாராபுரி பிரபு கொடுத்தாங்க. அதை நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். நம்ம ஒன்லி புக்ஸ் வந்து கொடுக்கப்பலாம். அந்த விவேக் பிரபு என்ன பண்ணலாம்னா அந்த துவாரகா டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டூர் வரீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் பார்ப்பாங்க. ஓ, டூர் பேர் போட்டிங்களா, சரி கொடுங்க. துவாரகனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அந்த துவாரகா டூர் பேம்ப்ளெட் வாங்கிப்பாங்க. அவங்க சில பேர் நம்பர் கொடுக்குறீங்களா, நோட் பண்ணிக்கிறேன், அவங்கள இன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டு வாங்கிக்கலாம். 2 பர்பஸ். ஒன்று வந்து தாராபுரி பிரபுக்கு அவருக்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம். இன்னொன்று நம்ம குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம ஆட் பண்ணி அதுக்கு ஆட் பண்ணல எம்டிஆர் இல்லையா குரூப், அதில் ஆட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃப்யூச்சரில் கிளாஸ் வாங்கன்னு சொல்லலாம். துவாரகன் அது விவேக் கையில் கொடுத்துறேன். மாயாப்பூர் டூர் வந்து தாராபுரி பிரபுவும் ரகுபுரம் போடுறாங்க. அதோடைய பேம்ப்ளெட் வச்சுருக்கேன். அதை நீங்கள் வச்சுக்கோங்க கையில். ஓகே, பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வந்துட்டேன். ஒரு 200 கிட்ட எடுத்து வந்துட்டேன். சும்மா எல்லாருக்கும் இப்படி கொடுத்துடக்கூடாது. அது யார் கொடுத்தாலும் அப்படி கொடுத்துட்டு அப்படி அவங்க நம்பர் நோட் பண்ணி முடிஞ்சால் நம்பர் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் தான் இருக்கும். முடியலன்னா கொடுக்க முடியல கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். கடைசி நாள் கொஞ்சம் பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி நிறைய அவென்யூ இருக்குது. ஓகே, நம்ம ஒன்லி புக்ஸ் வந்து மேக்ஸிமம் புக்ஸ் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்.
ஆனா மற்றவங்க என்ன நினைக்கக்கூடாதுன்னா நம்ம எதுவுமே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே, அதனால அவர் வந்து பேனர்லாம் ரெடி பண்ணியிருக்காரு அருணாச்சல பிரபு. அந்த பேனர்லாம் கூட நம்ம கட்டிக்கலாம். ஓகே, கட்டிட்டு நம்ம எல்லாம் தலைப்பு போட்டுடலாம்னு சொன்னார். எல்லாருமே தலைப்பு போட்டு வந்துட்டு இவெல்லாம் இது மாதிரி சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக சர்வீஸ். ஆமா, எல்லாரும் தலைக்கெல்லாம் போட்டு நீட்டா வந்து நல்லா நீட்டா வந்துட்டு அவங்க தெரியும் இவங்க சேல்ஸ் பண்ண வரல, இவங்க வந்து இவங்க கிருஷ்ண பக்தர்கள் இதை கொடுக்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, மற்ற நாள் தலைப்பு போடாட்டாலும் இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம தலைப்பு போட்டுட்டு நம்ம பிறப்பாதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோம். மேலே பேனர்லாம் இருக்கும். இது சொல்லிடணும் முதலே, நாங்கள் வெளியே வேலை பார்க்குறோம், நாங்கள் இது நிறைய பேர் நினச்சிப்பாங்க நம்மளுடைய இதுதான் பொழப்பு நினச்சிப்பாங்க. ஓகே, இது ஏதோ கமிஷன் வந்து எங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்கள் உங்க சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த கந்தாசிரமத்தில் வந்து அவங்க ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா அப்பப்போ பண்ணலாம். 2 months ஒருக்கா உங்கள் கோயிலில் வந்து பண்ணுறோம் அப்படி எக்ஸ்போசர் கொடுத்துக்கலாம். அப்படி கோயிலில் ப்ரோக்ராம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஃபேம்ப்ளெட்டு, டூர் ஃபேம்ப்ளெட் எல்லாமே கொடுத்துக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம வாங்கிக்கலாம் அவங்க ரெஃபரன்ஸை. ஓகே, சரி, இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்குது நமக்கு வந்து ப்ரீச் பண்ணுறது. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் டயத்தை. நீங்கள் சும்மா புக்கு வேணுமா கேட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேணான்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஓகே, அவங்கள நிறைய விதமாக நம்ம பேசி இந்த மாதிரி டூர்லாம் இருக்குது, நாங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணுறோம், இஸ்கான் ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கும், நீங்கள் வாங்க, இங்கே கிளாஸ் பகவத்கீதை கிளாஸ் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். இது ஃப்ரீன்ற வார்த்தை அவங்க காலில் போகணும். காசுலாம் அவங்க வார்த்தாங்க, ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு காலில் போகணும். ஓகே, இந்த புக்கு கூட 400 ரூபா புக்குங்க. இது வந்து இன்றைக்காக இந்த ஸ்பெஷல் டேட் அன்னைக்கு சப்போஸ் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி அன்னைக்கு ஸ்பெஷல் டே அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு 200 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். 50 ரூபா நம்ம ஏற்றுக்கலாம். ஓகே, 200 ரூபாங்க இன்னைக்கு 400 ரூபா புக்கு 200 ரூபாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்லி ரேட் பார்க்கணும். இன்னொன்று புக்கை ஓப்பன் பண்ணிடணும். அவரை கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா புக்கை ஒரு ரிஸ்க் தான் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்லோகத்தை பிடிங்கன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. ஓகே, அதை நம்ம ரிஸ்க் எடுத்துக்கணும். ஓகே, ஆனால் எல்லாரும் ஒரு புக் ஓப்பன் பண்ணால் அப்புறம் 5 புக்கு 6 புக் ஆகிடும். பாத்தீங்களா, அது வேற பிரச்சனை. ஆமா, இல்ல பழைய புக் கரெக்ட். நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் இப்ப நல்லா கேக்குது, முதல்ல நல்லா கேட்கல. யூஸ் பண்ண புக் கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண புக்கு கொண்டு போகலாம். அதான் அவருடைய கமெண்ட். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு இடம் ஓப்பன் பண்ணிட்டோம்னா வாங்க மாட்டோம். லாஸ்ட் டைம் இதை அனுப்பிட்டுருக்கோம். நம்ம கிருஷ்ணாவுக்கு ஓப்பன் பண்ணதா வாங்கவே மாட்டேன். அது இங்கே தான் அது மாறலாம். இப்போ விவேக் பிரபு கடைசியில் எடுத்து போனாங்க யாருக்கோ கொடுக்கணும்னு சொல்லி. கரெக்டா, விவேக் பிரபுனே ஹரிணியோட காலேஜ் கொடுத்தோம். கரெக்டா, அங்கே கொடுத்தோம், கிஃப்ட் கொடுத்தோம். ஆனா அது வாங்கல. எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, உடனே வாங்கிக்கிறேங்க அப்படிம்பாங்க. ஆனால் வாங்க மாட்டாங்க. இப்போ 7000 ரூபாய்க்கு கொடுத்து ஸ்வேதா மாதாஜி இப்போ தமிழ் பாகவதம் செட் அப்படியே இருக்கு. 7,800 ரூபாங்க ரேட் வந்து 7,000 ரூபாய்க்கு வருதுங்க. கட்டாயம் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸ்வேதா மாதாஜி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பண்ணாங்க ஒரு 1,500 ரூபாய் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். இல்லை அவங்க வாங்கிடுவாங்க, நீங்கள் வாங்கிடுங்க. நான் ஏன்னா நம்ம டெம்பிள்காரங்களுக்கு காசு நம்ம கடன் வைக்கக்கூடாது. நம்ம காசை கொடுத்து எடுத்து வந்தாச்சு. இப்போ 7,000 ரூபாய் கொடுத்து எடுத்து வீட்டில் புக்கு இருக்கு. எப்போக்கு எடுத்தோம்? பத்ர பூர்ணிமாவுக்கு எடுத்தோம். இன்னும் வாங்க அவங்க வேணாம், அவ்வளோதான். வாங்க கொண்டு பேசவே இல்லை. அதுக்கு தமிழ் சரி அப்படியே இருக்கு, அவங்க பேசவே இல்லை, அவ்வளோதான் விட்டுட்டாங்க. இப்போ எப்படி நம்ம அடுத்து இந்த மாதிரிலாம் நிறைய இந்த இஷ்யூ நிறைய இருக்கு. ஓகேங்களா, அவங்கள பொறுத்தவரை எப்படின்னா, நீங்கள் இஸ்கான்ல இருந்திருக்கீங்க, இஸ்கான் பணக்காரங்க, ரொம்ப இப்படிதான் பெண்கள்லாம் பேசுவாங்க, ரொம்ப பணக்காரங்க, அதனால அவங்களுக்கு நிறைய காசு இருக்கு, நீங்கள் அமெரிக்கன்லாம் வராங்க, நீங்கள் எப்படியே பார்த்துக்கோங்க, ஏன்ட்ட நான் வாங்க முடியாது, அவ்வளோ ஒரே வாரத்தில் முடிச்சுக்குவோம். ஓகே, ஆனால் இதெல்லாம் நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். இஸ்கான் வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, டீசென்ட்ரலைஸ்ட் ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம வீடே ஒரு இஸ்கான் தான். இப்போ நீங்கள் நாளைக்கு இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்குடைய முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒவ்வொருத்தரும் இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸ்பென்ஸாக நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், பேர் பண்ணிக்கிறோம். வேறு யாரும் பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து தான் ஹரிகிருஷ்ணா பண்ணி. மாதாஜி வரலையா? சரி, பரவாயில்ல, வாங்க, கரெக்டான டயத்தில் வந்துருக்கீங்க. அதனால் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் சார், அதையும் சொல்லிடுறேன். புக்கு சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 100 புக்ஸ் எடுத்துக்கோம், 100 பகவத்கீதை எடுத்துக்கோம். ஓகே, 60 இங்கிலீஷு, 60 தமிழ், 40 இங்கிலீஷ் பகவத்கீதை. தமிழ் பகவத்கீதை 250 ரூபா, இங்கிலீஷ் பகவத்கீதை 180 ரூபா. சரிங்களா, இதுக்கு நம்ம பே பண்ணியாச்சு. பாதி பே பண்ணிட்டேன், இன்னும் பாதி நான் அந்த சேலரி வந்து கொடுங்க, இந்த வாரம் கொடுத்துருவேன். பே பண்ணி நம்ம எடுத்துறோம். ஓகே, இது உள்ள பெய்டு, ஃபுல்லி பெய்டு. வி கேன் ரிட்டர்ன் டு டெம்பிள். 180, 200 ரூபா சொல்றாங்களா டெம்பிள்ல? சின்ன புக்கு சின்னதுதான் வாங்கிடுவோம், பெருசு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சின்னதுதான் எல்லாம் வாங்கிப்பாங்க. தமிழ் பெருசு, இங்கிலீஷ் சின்னது. ஏன்னா இங்கிலீஷ் பெருசு வாங்கவே மாட்டாங்க.
சின்னதாக ஈஸியாக ஒரு 150 தானே 250 தான் 150 வாங்கிக்கலாம் சொல்லி வாங்கிடுவோம். ஓகே, நமக்கு எப்படியோ புக்கை வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து அவங்க கையில் கொடுத்துடணும். ஓகே, 150 தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து நான் பே பண்ணுறேன். அருணாச்சலபுரம் வந்து 300 புக் கிடைக்கா மொத்தம் தமிழ் 250 தமிழ் 200 தமிழ் மொத்தம். ஆமாம் 200 தமிழ் 50 செட்டு இருக்கு. கரெக்டாக 50 செட்டு 30 தமிழ்னா 300. ஆமாம் சரி 5 ஒரு செட்டு 40 தமிழ் 40 தமிழ் 200 புக்கு தமிழ். சரிங்களா? 10 செட்டு இங்கிலீஷ் 10 செட்னா 50 வருது. மொத்தம் 250 புக்கு எடுக்கிறோம் சின்ன புக்கில். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணால் அருணாச்சலபுரம் ஃபுல்லாக பே பண்ணிடலாம் 5000 ரூபாய். இப்போ கடைசியில் வந்து எல்லாம் இது பண்ணிக்கலாம். நான் யாரெல்லாம் முடியுதோ எல்லாருமே கிடையாது, யாரெல்லாம் முடியுதோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், மிச்ச புக்கு ஷேர் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். இப்போதைக்கு அவர் பே பண்ணி வச்சிருக்கிறார். ஓகே, ஸோ இதான் இப்போ வந்து 250 சின்ன புக்கு 100 பெரிய புக். ஓகேங்களா? இதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கேலண்டர் வாங்கியிருக்கேன். இன்னும் நான் கேலண்டர் கொஞ்சம் வாங்குவேன். இதே கேலண்டர் நம்ம வச்சுக்கலாம், நாளைக்கு வாங்கிக்கலாம் கேலண்டர் கொஞ்சம். ஸோ 20 ரூபா கேலண்டர். ஓகேங்களா? பெரிய கேலண்டர் கிடையாது, ஒன்லி 20 rupees. ஓகே, லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா எல்லா கேலண்டரும் எடுத்து போச்சு. கேலண்டர் கேட்டேன் வாங்குறவங்கலாம் புக்கு 20 ரூபா கேலண்டர் தான் வாங்குறாங்க, புக்கு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா புக்கு ரேட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சு கேலண்டர் ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்கலாம். பண்ணணும்னா ஆமா, அந்த புக்கு வாங்குறவங்களுக்கு 220 ரூபா 200 ரூபான்னு சொல்லி இங்கிலீஷ் பேர் போட்டு ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க. அப்படி பகவத்கீதை வாங்கின கேலண்டர் ஃப்ரீ. அந்த மாதிரி எல்லாமே அன்னைக்கு தான் நம்ம டெக்னிக் பண்ண முடியும். அன்னைக்கு க்ரௌடை பார்த்துட்டு டக்குனு விலையை குறைக்கலாம், ஏற்றலாம். சப்போஸ் நம்ம அந்த போகிற கோயிலே புக் வச்சுருக்காங்கன்னா, பகவத்கீதை வச்சுருக்காங்க, வேறு ஆத்திர எழுதின பகவத்கீதை வச்சுருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அப்போ நம்ம 250 ரூபா சொல்ல முடியுமா? எல்லாம் வாங்குவாங்க அவங்க. எல்லாம் பகவத்கீதை, நீங்களும் பகவத்கீதை வச்சுருக்கீங்க, அவங்களும் பகவத்கீதை, நீங்களும் ஆப்பிள் வச்சுருக்கீங்க, அவங்களும் ஆப்பிள் வச்சுருக்காங்க. இதில் எது நல்ல ஆப்பிள் எது கெட்ட ஆப்பிள் அவனுக்கு தெரியாது, வாங்குறவருக்கு தெரியாது. கரெக்டாக அவர் என்ன பண்ணுவார், அங்கே 100 ரூபா இருக்குது 250 எனக்கு அதுவே போதும் அப்படின்னு போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 100 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்படி தான் லாஸ்ட் டைம் ஒரு வட்டம் ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் ரமேஷ் பிரபு 4-5 வருஷம் 2017 பண்ணோம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் சிவன் கோயிலில் பண்ணோம். இனி பக்கத்துலேயே விட மாட்டேட்டாங்க. நான் தள்ளி இந்த தேர்லாம் இருக்குல்ல, தேரை தள்ளி வந்து நிற்கிறோம். நான் ஒருத்தர் தான் நிற்கிறேன். அப்போ வந்து மாதாஜிலாம் 10 பேர் வருவாங்க, சரியான வெயில். அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம இஸ்கான் டிவோட்டிஸே முன்னால் வந்து நின்ட்டாங்க. இந்த கோயில் பக்கத்தில் இருக்குல்ல அங்கே வந்து நின்ட்டாங்க நிறைய பேர். கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் எடுக்க சொல்லி வந்து நின்ட்டாங்க. ஸ்ரீநாத் பார்த்தீங்களா, அப்போ அவர் கான்டாக்ட் பண்ணேன். நான் இங்கே நிற்கிறேன், நம்ம ஆளுங்களை வந்து அங்கே நிற்கிறாங்கண்ணா. எனக்கு தெரியாத பிறகு நம்ம எல்லாம் பேசி தான் வச்சுருந்தோம், வர்றாங்க, சரி நீங்களும் பண்ணுங்கள் அவங்களும் பண்ணுங்கள். என்ன பிரச்சனையாக வச்சா அவர் 50 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. ஏன்னா அவர் பையனுக்கு பர்த்டே. 200 ரூபா புக்கே 50 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. 200 ரூபா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போனாங்க 50 ரூபாய் உள்ளே எல்லாம் போகிறாங்க கோயில் தர்ஷன். போயிட்டு வெளியே வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா சிவன் கோயிலில் வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ கலெக்டர் போனாலும் சரி யார்கிட்ட போனாலும் சரி இங்கே இருந்து புக்கு விற்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உள்ளே வந்து புக்கு வந்து சேல்ஸ் கம்மியாகணும், இவங்க சேல்ஸ் அதிகமாக வெளியே தான் போட்டிருக்கேன்னு சொல்லி இவங்க சண்டை போடுறாங்க இஸ்கான் டிவோட்டிஸ். நீ இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிடுறான். அவரும் ப்ரமோட் யார்ட்டையும் கேட்குறாரு, எங்களை இடத்த காலி பண்ணிடுறான். அவர் இந்த பிரபு போயிட்டார். இப்போ உள்ளே விசாரிச்சு போனாங்க, வேலையெல்லாம் வெளியே வராங்க. அங்கே இல்லை இங்கே நிற்கிறோம்ல, அந்த அவங்க தான் இங்கே நிற்கிறாங்க படிச்சு இங்கே வர்றாரு. என்கிட்ட வந்தார், எவ்வளோ புக்குன்னு 200 ரூபா. போகும்போது 50 ரூபா சொன்னீங்க அப்படின்னாரு. இருந்தால் வாங்கிக்கலாம் 50 ரூபாய். அப்படிதான் கொடுக்க வழி கிடையாது, 50 ரூபாய்க்கு தான் கொடுத்தோம். நான் அதுக்கு தான் ஒரு 2 டிவோட்டி வந்தாங்க. யார்? ரமேஷ் பிரபு, ராஜசேகர். இப்போ ரமேஷ் பிரபு நல்லா சர்வீஸ் பண்ணுவார் எங்கே இஸ்கான் சென்னையில், நல்லா சர்வீஸ் பண்ணுறாரு. ராஜசேகர் பில்டிங் தொழில் தான் 2 பேர் இருக்கிறாங்க. ராஜசேகர் இடையிலேயே போயிட்டார். சிங்கப்பூர் போகணும்னு ஆசை வந்தது, பணம் அப்படியே போச்சு, அப்படியே போயிட்டார். ஓகே, இது என்ன பாயிண்ட்னா இதில் நிறைய பேர் டிவோட்டிஸ் ஆகும். நம்ம அந்த 150 ரூபாயை பார்த்தோம்னா இன்னும் ரமேஷ் பிரபு வர முடியாது. நம்ம நாள் கிளாஸில் அட்டன் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாழ்க்கையை மாற்றத்துக்கு உதவி இருக்கும். ஆனால் இந்த வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம இது பண்ண முடியாது, அதே சமயம் என்ன பண்ண முடியாது, ஃப்ரீயாகவும் கொடுக்க முடியாது. நல்லா டிப்டாப்பாக கால சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. எல்லாம் நம்ம மேக்ஸிமம் பேரம் பேசணும். பிரபு சேல்ஸு கரெக்டுங்களா, மேக்ஸிமம் முடிஞ்சாலும் பேரம் பேசணும் கரெக்டுங்களா. முடிஞ்சவரும் வாங்கிட்டாங்க, முடியாதவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கிறோம். ஓகே, ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் விலை கம்மியாக கொடுக்குறோம். வேறு கொஸ்டின் இருக்கு அதெல்லாம் புக்ஸில். இதில் வந்து ஒரு 11 தமிழ் பகவத்கீதை, 4 இங்கிலீஷ் பகவத்கீதை
ஓகே, அதை வந்து நான் செட்டு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப உங்களுக்கு அருணாச்சல பிரபுக்கும் விவேக் பிரபுக்கும் நான் கொடுக்குறேன். 15 புக்கு கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கொண்டு போய்க்கலாம் வீட்டில். அது வந்து எப்பயுமே கேரி பண்ணி வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மிச்சம் நிறைய புக்கு இருக்குது, இதெல்லாம் நம்ம கேரி பண்ணிக்கலாம். சின்ன புக்கு மாத்திரம் கொண்டு வந்தால் போதும். பெரிய புக்கை நீங்கள் வீட்டில் வச்சுருங்க. நிறைய புக்கு மிஞ்சிச்சுன்னா அப்படியே நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. ஓகேங்களா? ஒரு 50 புக்கு அப்போ சேல் பண்ண முடியலன்னா இங்கேயே 50 புக்கு இருக்கும். அப்போ நீங்கள் 15 புக்கை நீங்கள் சேல் பண்ணிக்கணும். வேறு என்ன பாயிண்ட்? எதுவும் கொஸ்டின் இருக்கா விவேக் பிரபு உங்களுக்கு? வேறு யாரும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்கலாம். இல்லை சரி, ரைட், ஓகே. கந்தாசிரம் போனோம்னா ஒரு பிரைஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இப்படி கொடுத்து ஒருத்தவங்களுக்கு இப்படி கொடுத்தா எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க உனக்கு அது வந்து நம்மளை வந்து ஆமாம், அது ஃபிக்ஸட் பிரைஸ் தான். 250 ரூபா 150 ரூபா. 200னா 200, 250னா 250. ஆமாம், அதுதான் நம்ம கொடுக்கணும். அப்படிதான் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து இல்லை ஏழைன்னு சொல்லி வராங்க. ஆட்டோக்காரர் வந்து என்ன பண்ணுவீங்க? ஆட்டோக்காரர் கேட்குறாரு, ஆட்டோக்காரர் வந்து கொடுங்கன்றாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக நான் கொடுக்குறேன், ஏன் காசை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. யாராவது வந்தால் சொல்லுங்கள், அந்த மாதிரி ஏன் காசு போட்டுருக்கேன், அவர் ஆட்டோக்காரருக்கு அதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. லாஸ்ட் டைம் புக் டிஷ் பண்ணும்போது ஒருத்தர் ரொம்ப ஏழையாலாம் வராங்க, சிவன் கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு வெளி கிடையாது. அவரால் இவெல்லாம் பை அப்படிங்கிற என்ன பண்ண முடியும்? ரைட்டா? ஒன்லி யாரும் செய்யணும் கோ அது சொல்றது. அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குறைச்சி கொடுக்கணும். மேலும் வாங்குற கூட்டம் நின்றுட்டே இருக்க மாட்டாங்க, அப்படியே மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்க எனக்கு இவ்வளோ வாங்கினாங்க அப்படிலாம். அது ஏன் தெரிஞ்சதுன்னா அது வந்து முன்னால் சொன்னார், அதனால போய் கேட்டுட்டு வர்றாரு. ஓகே, அப்படி நீங்கள் 150 ரூபா கொடுத்துட்டு 250 ரூபா புக்கை இன்னொருத்தர் கேட்டாலும் அவருக்கு கொடுத்தா ஆகணும். அவரை நம்ம இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேலண்டர் ஃப்ரீ, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி விற்றணும். ஓகே, மாலை யாருமே இப்போ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சாண்டிங் மாலை வந்து ஒன்லி டிவோடிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் நிறைய மாலை இருக்குது, பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒன்லி டிவோடிஸ் தான் வாங்குவாங்க. அதனால நம்ம வந்து கேலண்டர் புக்ஸோடு நிப்பாட்டிக்கலாம். என்ன பிரபு? கீ செயின்ஸா? ஓகே, இது கிஃப்ட் இது மாதிரி கொடுக்கலாம். புக் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ மாதிரியா? கீ செயின் நல்லா வேலை இருக்குல்ல பிரபு? எவ்வளோ வேலை இருக்கும் கீ செயின்? 20 ரூபாய்க்குலாம் இருக்கு. ஓ, 20 ரூபாய்க்கு. சரி சரி, ஓகே ஓகே. அதான் ஃப்ரீயாக கொடுக்குறதுனா எப்படி கொடுக்க முடியும்னா, இது ஏற்கனவே நம்ம புக்ஸ்லேயும் காசு நம்ம தான் போடுறோம். சரிக்கா? அதனால சரி பார்க்கலாம், நம்ம அது ஐடியா வச்சுக்கலாம். தேங்க்யூ பிரபு. அதை யோசிச்சிட்டோம் நம்ம. இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் பொழுது இருக்குல்ல. ஆமாம், அது கொஞ்சம் வாங்கிருக்கீங்களா? ஏது கிருஷ்ணர் போட்டோ பேக் சைடுல இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் என்ன? அது என்ன பேம்ப்ளெட் மாதிரி இது மாதிரியா? எடுத்துட்டு வாங்க. அது விலைக்கு வாங்கணுமா எப்படி? அது இல்ல, அங்க நீங்க புக் வாங்கும்போது அது ஒரு ராஜன்னா ஒரு பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீநாத் பிரபு. இல்ல, நீங்க வாங்குனீங்கல்ல கீழே அருண் பிரபு. அருண் அங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் அந்த கிருஷ்ணர் போட்டோ வித் சாண்டிங் பேக் சைடுல சாண்டிங் இருக்கும். ஹரிகிருஷ்ணன். சரி சரி, அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டோம். வாங்கி வச்சுக்கலாம். சரி, ஓகே, கரெக்ட். இம்பார்ட்டன்ட் ஸ்லோகஸ் 1 chapter 2 ஓ, நான் எடுத்து வரலன்னு பார்த்தேன். போட்டுடணுமா? இதை கொண்டு வாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஐடியா கிடச்சிஸ்ல என்ன பண்ண போகிறோம்னு ஐடியா கிடச்சிஸ் இல்லையா? 3 நாள் பண்ணலாம் ட்ரை பண்ணுறோம். ஒன்று வந்து 30ஆம் தேதி அனுமார் ஜெயந்தி, இன்னொன்று வந்து ஜனவரி 1. ஓகே, 30 மண்டே வருது கரெக்டா? 1 வந்து புதன்கிழமை வருதா? அப்புறம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது வெங்கடேஷ். இப்போ 3 நாள் வருது. ஓகேங்களா? எனக்கு டவுட்டாக இருக்கிறது 30ஆம் தேதி தான் டவுட்டாக இருக்குது. 30ஆம் தேதி போக முடியுமா விவேக் பிரபு? போனோட்டம் போட்டுமே அதே இடத்துலையா? இல்ல, போனோட்டம் ஒரு இடம் பாத்தீங்களா அந்த இடமா, இல்ல வெளியிலேயே வந்துடணுமா? இல்ல, வெளியிலே போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து அவங்க அன்னைக்கு அமாவாசை தேங்காய்லாம் வெட்டுறாங்க. அன்னைக்கு என்ன தெரியும், அனுமதி அமாவாசை பௌர்ணமியா?
அமாவாசை தான் சொல்றாங்க. நீங்க தேங்காய் வைக்கிறவங்க செடிக்கும் அது அவங்க வந்து அவங்களுக்கு தொந்தரவா இருக்கு, நமக்கும் வந்து கஷ்டமா இருக்காது. ஓ சரி 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 ஓகே ஓகே. ஏன்னா நம்ம தேடி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அப்ப வெளியே நினைக்கலாம். வெளியில இங்க அந்த பைக் ஓட்டும் நிப்பாட்டும் அந்த இடத்துலயா? பக்கத்துல அந்த இடம் இருக்காங்க, நம்ம கார் பார்க்கிங் பண்ணிட்டு அங்க ஒரு டேபிள் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் சைட்ல. ஓ கார் பார்க்கிங் நிப்பாட்டி பக்கத்துலயே போட்டுக்கலாம். நீங்க கார் பக்கத்துலயே இந்த கூட்டாரங்க அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவ். இவங்க டெம்பிள் அத்தாரிட்டிஸ் அவங்க தான் வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுவாங்க. சரி ஓகே. நீங்க எத்தனை மணின்னு சொல்லுங்க, நானும் இவரும் வந்துருவோம், மறுநாள் சொல்ல வருவோம். முடிஞ்சா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம எத்தனை மணி நீங்க சொல்லுங்க. சரி நீங்க முடிஞ்சா வாங்க, அவசியம் கிடையாது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த இங்க அது பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலா பிரபு? கௌரி வாங்க அங்கே தான். அந்த செல் பெட்ரோல் பங்க் பக்கத்துல உள்ள. அதான் கரெக்ட். அதான் செல் பெட்ரோல் தாண்ட உடனே அது பக்கத்துல உள்ள. ஸோ அதில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், நமக்கு போகுமான்னு தெரியாது. ஓகே அது வந்து கொஞ்சம் ஹார்டான பிளேஸு, ட்ரை பண்ணுவோம். ஆமாம் அது லாஸ்ட் டைம் ஒரு மாத்தாடி கூட பார்த்தேன், இவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க, மீன்ஸ் வாங்குற மாதிரி கூட்டம் வராது. அப்புறம் 1ஆம் தேதி 10ஆம் தேதி யார் யார் வராங்க அது கொஞ்சம் அலாட்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாருமே எல்லாத்துக்கும் வந்துடுவாங்க. சும்மா டைம் சும்மா கேட்க சொன்னேன், யார் யார் முடிதான் வரலாம். ஓகே அதனால எல்லாமே இது பண்ணுங்க, ஒரு டைமிங் வந்து ஒரு இதுக்காக கேட்டோம். ஓகே நிச்சயமா நீங்க நானும் வேக் பிரபு, சுரேஸ்வரி மாதாஜி, மலையாள பிரபு, விருந்தா மாதாஜி வந்துடுவாங்க. மத்தியானமா நான் ஒரு 12 o'clock அனுமதி வந்து நாங்களே இப்போ 12 o'clock தான் இருக்கோம், எவ்வளோ நிற்க மாட்டேன் பிரபு. ஒரு 8 o'clock எவ்வளோ நிற்க முடியும் நிற்கிறேன், பாத்ரூம் தண்ணி குடிக்காம எவ்வளோ நிற்க முடியும், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோதான் நிற்போம், அதுக்கப்புறம் வந்துடும் அவ்வளோதான். ரொம்ப நேரம் நிற்க முடியாது பிரபு, நாங்களாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கட்டட தொழில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்ம அப்படி கிடையாது. ஓகே நம்ம சும்மா அப்படி கொஞ்சம் நிற்போம், அப்படி வந்துடுவோம். ஓகே கொஞ்சம் நேரம் நின்று ட்ரை பண்ணுவோம், எவ்வளோ நேரம் முடியுதோ இல்லைன்னா ஈவினிங் கூட நம்ம போய்க்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு. ஓகே இப்படி தான் நம்ம பண்ண முடியும். மேலும் குழந்தைங்க லேடிஸ்லாம் இருக்கும்போது மாதாஜிஸ்லாம் இருக்கும்போது நம்ம ரொம்பவும் ஸ்டெயின் பண்ண முடியாது. இது ஒரு நம்ம அட்மாஸ்பியர் கொடுக்குறோம், இது மாதிரிலாம் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லி, அவ்வளோதான். ஓகேங்களா நல்லா போச்சு. லாஸ்ட் டைம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க, நல்லா போச்சு. எனக்கு என்ன டவுட்னா இந்த டைம் கேட்டிருக்காரு அவர் வந்து அவர் அந்த ட்ரஸ்டி எதுவும் லாஸ்ட் டைம் பணத்தை வச்சு எதுவும் சொல்வாரா அப்படின்னு எனக்கு டவுட். சொல்ல மாட்டாங்க, அவர் நீங்கள் கேளுங்க, அவர் வச்சிருக்காரு, ஆள் வச்சிருக்காரு சென்னகேஸ்வர பெருமாள். இவங்க லாஸ்ட் டைம் ஒரு தெரிஞ்சவங்க கேட்டாங்க. இல்ல பூஜாரி சரி அப்போ சொல்லுங்க, அவருக்கு யாருன்னு சொல்லுங்க. நீங்க கேளுங்க இந்த மாதிரி எங்க ஆளுங்க வந்து கேட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இதோட நம்மளும் போய் நம்ம முதலே ஆர்டர் பண்ணி இந்த ஒரு இடம் பிடிச்சோம்னா கோயில அப்படியே அதை ரீட்டைல் பண்ணிட்டே வரணும். அவங்க நல்லா லாஸ்ட் டைம் நம்ம புக்கு ஃப்ரீயா கொடுத்தோம், அந்த உள்ள இருக்கிற பூஜாரி நான் இங்கதான் பூஜாரி அப்படி இப்படி பேசினாரு, எதுக்காக பேசுறான்னு தெரியல. ஆமா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அவர் பேசிட்டே இருந்தார். அப்புறம் புரிஞ்சது அவர் புக்கு எதிர்பார்க்கிறாரு, நான் புக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இவர் புக்கு அவங்க இன்னொரு பூஜாரி வந்து நானும் இந்த கோயில பூஜாரி அவருக்கு ஃப்ரீயா கொடுத்து வேண்டியாச்சு. 2 பேரும் வாங்கிட்டாங்க. மருமகனுக்கு இங்கிலீஷ் அதுக்கு ஃப்ரீயா கொடுத்தோம். பண்ணி வாங்கிட்டார். 2 புக் பச்சா. அப்புறம் அந்த ட்ரஸ்டி இருக்கார்ல, நான் தான் ட்ரஸ்டி, நான் பேசியிருந்தாரு. ட்ரஸ்டியோ யாரோ ஒருத்தர் பெரிய ஆள், அவருக்கு 100 ரூபாய்க்கு புக் கொடுத்தோம், 200 ரூபாய் பக்கம். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் வெளில இருந்து, நானும் ரிலேட்டிவ் தான், எனக்கு புக்கு ஏதோ கொடுக்குறீங்களான்னு, அவருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தோம், 50 ரூபாய்க்கு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா தான் நம்ம அடுத்து வர விடுவாங்க. ஆமாம் ஆனால் நம்ம காசாக கொடுக்கல, எல்லாம் புக்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகே அவங்க நல்லா அபிப்பிராயம் இஸ்கானை பற்றி. ஓகே நம்ம இதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த வருஷம் பிடிச்சாலும் அடுத்த வருஷம் அப்படி ரீட்டைன் பண்ணிட்டே வரணும் வருஷம். ஓகே ஆமாம் அதே மாதிரி கந்தாஷ்டமும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரிலாம் கூட நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். 2 months ஒருக்க ப்ரோக்ராம் பண்ணலாம். பாருங்க ஒரு இது பண்ணுங்க, ஏன்னா ஏற்கனவே ஸ்ரீ வைஷ்ணவ ப்ரோக்ராம் பண்ணுறாங்களா, அப்போ அவங்க ப்ரோக்ராம் பண்ண முடியும். நம்ம அப்போ நம்ம எல்லாம் அங்கே மீட் பண்ணலாம், ஒரு சாட்டர்டே இங்கே மீட் பண்ணிருக்கலாம், எல்லாம் அங்கே மீட் பண்ணிக்கலாம். அங்கே உள்ளவங்களுக்கு இந்த ஃபேப்லெட்லாம் கொடுக்கலாம், கிளாஸ் நடக்குது வாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சண்டே இதோட இது. ஆனால் சண்டே நம்மளால முடியாது. இல்லை சண்டே ஏன் முடியாதுன்னா, சண்டே வந்து எல்லாருமே வர முடியாது, கூட்டமாக இருக்கானே. சண்டே இல்லை சாட்டர்டே வந்து நம்ம பெரும்பாலும் ஃபங்க்ஷன் தான் வரும்ல, கோயில் ஃபங்க்ஷன் வரும்ல, நம்ம இந்த டேட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை மேட்ச் பண்ணி போயிடலாம். அவ்வளோ முதல்ல அவங்க என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் போக முடியல.
சாட்டர்டே பிரதோஷம் பிரதோஷம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன இருந்தாலும் அந்த பெருமாள் போல தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பிரதோஷம் நல்லா இருக்கும். பிளஸ் அமாவாசை கிருத்திகைக்கு இருக்குது. இந்த 3 இது நம்ம அங்கே அதே மாதிரி அவங்க பிரசாதம் கொடுக்குறேன்னா முடிஞ்சிட முடியாது. ஓகேன்னு சொல்லி அங்கே ரூபாய் பே பண்ணி நம்ம பிரசாதம் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம தொலை பிரசாதம் ஏற்பாடு பண்ணிப்போம். அதான் சொன்னார் உள்ள இருக்குன்னு சொன்னார். இல்ல ஏற்கனவே பெர்மிஷன் கேட்டார். இவரும் விவேக் பிரபு போய் பெர்மிஷன் வாங்கி ஓகே சொல்லிட்டாங்க. அந்த புக் ஸ்டாலே நம்ம பகவத்கீதை வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வேறெல்லாம் இல்ல இந்த பெருமாள் மண்டபமா இருக்கு. பெருமாள் சாமி மண்டபம் கண்டாசம் இது வந்து ப்ரொமோஷனா வாங்கிட்டார் பிரபு. எல்லாமே வாங்கிட்டார். நமக்கு இது ஃபிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. வேற எங்கேயும் போகலாம். வீட்டு பக்கத்தே இருக்கு. இங்கே போயிட்டு வந்துடலாம் அழகா. ஓகே நம்ம எங்கெல்லாம் போகலாம் தெரியுமா? இந்த புதுசா ஒரு பெருமாள் கோயில் திறந்தாங்கல்ல இங்க இது இங்க வேங்கட பக்கத்துல கோயில் திறந்தாங்க. அங்க போனோம் வேங்கட பக்கத்துல. அது நீங்க விருப்பப்பட்டது. அதுக்கு முன்னால வேங்கட பக்கத்துல போனோம். அங்க போய் புக் டிஷ் பண்ணோம். நமக்கு பக்கத்துலயே அமைஞ்சா ரொம்ப இதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். அப்படியே போயிட்டு டப்புன்னு வந்துடலாம். சரிங்களா? கந்தாசிரமத்துல நியூ இயர்க்கு வரும். அது சொல்லிருக்காங்க. மாதிரி சொன்னாங்க. ஆனா ஓகே ப்ரோ நம்ம 2 கோயில் பிக்ஸ் பண்ணல. கந்தாசம் இந்த சென்னைகேஸ்வரர் இது 2 நம்ம வச்சுக்கலாம். ஓகே சரி எல்லாம் நிறைய இருக்கும். பட் ஆனால் ஃபோக்கஸ் விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் 2 கோயில் தான். சரிங்களா? இந்த அனுமார் கோயில் இவர் சொன்ன மாதிரி நம்ம பண்ணலாம். விவேக் பிரபு அதை பார்த்துப்பாரு. கார் நிப்பாட்டி இடம் முடிச்சுவாரு. டேபிள் வச்சுருவாரு. நம்ம புக்கை வச்சு நம்ம எவ்வளோ நேரம் முடியும் நின்றுட்டு வந்துடலாம். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம அனுமார் கோயிலில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓட்டி போகலாம். ஓகே இந்த கந்தாசிரமமும் சென்னகேஸ்வரமும் வீடு மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதனால எல்லாருமே வரலாம். வந்து நம்ம கொஞ்சம் நிற்கிறது வசதியாக எல்லாம் பேசிட்டாங்க. இனிமேல் குழப்பாதீங்க மாத்தாது விட்டுரும். இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு திட்டம். சரிங்களா? அப்போ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இது ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நம்ம இடத்த மாற்றணுமே. இல்லைன்னா இதுலேயே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா டே வந்ததுன்னா இன்னொரு கோயில் பார்க்கலாம். 105 ராமர் கோயில் நீங்கள் சொன்ன கோயிலாம் அப்புறம் பார்க்கலாம். எதுவும் கேள்வி இருக்கா? அதில் கரெக்டாக இருக்குல்ல? எல்லாம் கிளியராக இருக்குல்ல? சரி ஹரே கிருஷ்ணா.